ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பிரியாணி செஞ்சுருக்கோம். பிச்சைக்காரி மதிக்கிறேன்னு பார்க்காதீங்க, நான் சாயந்தரம் பணக்காரேன்னு. சரிங்களா? என்ன இவ கிறிஸ்மஸ் அன்னைக்கு பிச்சைக்காரி மாதிரி சுற்றுறான்னு மனசில் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்து எங்கள் மம்மி எங்கள் பாப்பா மட்டும் தான் போனாங்க. நான் ஈவினிங் தான் போவேன், ஏன்னா எங்கள் டேடியை ஒன்றையாக விட்டு போக முடியாது. ஸோ பிரியாணி செஞ்சுருக்கோம். அண்ட் நம்ம பிரியாணி, அப்புறம் பிரியாணி, லெக் பீஸு, கபாபு, அப்புறம் கிரேவி, சிக்கன் கிரேவி பண்ணுறோம். இவ்வளோ ஐட்டம் ரெடியாக எனக்கு. ஆன் ப்ராசஸ். பசி இருக்குது, எப்போ முடிய போகுதுன்னு தெரில. ಬಾಸ್ ಐಸ್ ಕ್ರೀಮ್ ಯೂಸ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೆ. ಐಸ್ ಕ್ರೀಮ್ ಯೂಸ್ ಕೊಡ್ತಿದ್ರಂತೆ ಅಂಕಲ್ ನಿಂಗೆ. ಅದು ರೋಸ್ ಕುಕ್ಕಿನಾ? ಅದು ಒಬ್ಬೊಬ್ರು ತುಂಬಾ ಗಟ್ಟಿ ಮಾಡ್ಬಿಡ್ತಾರಕ್ಕ. ಅದೇನಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಇದು ಗಲಗಲ. ಇದು ನೀನೇಳು ಗಲಗಲ ಅಂತ ಹೇಳು. ಲಾಸ್ಟ್ ಇಯರ್ ಹಂಗೆ ಇದು ಅಲ್ಲಿರುವಾಗ ಹಂಗೆ ಇದು ಮಾಡ್ತೀನಿ ಗಲಗಲ ಅಂತ. ಇವಾಗ ನೀನು ಇಲ್ಲಿ ಹೇಳೋದೇ ಅಲ್ಲ, ನಾಚಿಕೆ ಅವಳಿಗೆ ಹೇಳಕ್ಕೆ. ನೀನು ಹೇಳಲೇಬೇಕಾದ್ರೆ ಏನು ಗಲ್ಲ ಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ. ಏನದು ಹೇಳೋ ಗಲ್ಲ ಗಲ್ಲ. ಅದು ರೋಲ್ ನೆನ್ನೆ ನಾನು ಒಬ್ಳೆ ಮಾಡಿದೆ ಅಕ್ಕ. ಅದು ಅದಕ್ಕೆ ನಮ್ಮ ಮಮ್ಮಿನೂ ಕೆಲಸ ನೀನು ಅಮ್ಮಗೆ ತಗೊಂಡೋಗೋಣ ಅಂತ ಮಾಡೋ ಅಂದರು. ಮಾಡಿಟ್ಟು ಹೋಗಿಲ್ಲ ನೆನ್ನೆ மம்மி. லெக் பீஸ் மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுக்கிறோம், கொஞ்ச நேரம் ஊறட்டோன்னிட்டு. அண்டு கபாப்க்கு வந்து ரெடி பண்ணோம். மீன்ஸ் இன்னொரு கபாபும் இருக்குது, வெறும் பீஸ் இது. அதுவும் இன்னும் மசாலா போடல. மசாலா போட்டுட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்கிறேன். நான் தான் செய்கிறேன், ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய தேக்ஸால செய்கிறேன். பார்த்தீங்கன்னா சக்க சக்கன்னு வெள்ளரிக்காய் கட் பண்ணுறாங்க. தயிர் பச்சடி. நான் வந்து ஈவினிங் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குவேன். ஈவினிங் நான் சர்ச்சுக்கு போகிறேன், அப்புறம் நான் விலாக் எடுத்து காமிக்கிறேன். மேந்தி போட்டேன் நேற்று, பாருங்க எப்படி இருக்கு. எங்கே பார்த்தாலும் குப்பை தாக்குதுமா. எவ்வளோ சின்சியராக நான் வேலை செய்கிறேன்னா பாருங்க. நான் இன்னும் நாஸ்டா கூட சாப்பிடல. பார்த்தா எனக்கு மசால் தோசை வந்துச்சு. சரி சாப்பிட்டுனே செய்யலான்ட்டு பசி ரொம்ப இருக்குது. ஸோ ஃபைனலாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி ரெடி ஆகி இப்போ கெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டோம். எங்கள் வீட்டு வந்திருந்தாங்க, அவங்களுக்கும் நாங்கள் பரிமாறிட்டோம். இங்கே பாருங்க, இது ஆக்சுவலாக சிக்கன் பிரியாணி நான் தான் செஞ்சேன், சூப்பராக இருந்தது. இப்போ வந்து லெக் பீஸ் போட்டு பொரிச்சுன்னு இருக்கோம். அவங்க வந்து லெக் பீஸ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் வந்து கபாப் பீஸ் வந்து பொரிச்சு கொடுத்துருக்கேன், சாப்பிட்டு இருக்காங்க. இது வந்து எங்களுக்கு ரெடியாக இருக்குது. உட்காந்து ஸோ இப்போ பிரியாணி வந்து எல்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுன்னுக்குறாங்கோ. டேஸ்ட்டாக பண்ணியிருந்தேன்.
பட்டுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இன்றைக்கி நானே சாப்பிட்றேன். அந்த அம்மாவுக்கு நான் தான் ஊட்டணும். இன்றைக்கி நானே சாப்பிட்றேன்னு அதுவே சாப்பிட்டுன்னு இருந்துச்சு. நாங்கள் வந்து லேட்டாக சாப்பிடுவோம். அப்புறம் எங்களுக்கும் பசி எடுத்துக்கிச்சு. சரி அப்புறமா எங்கள் டேடிக்கு வேறு ஊட்டலையா, அதனால எங்கள் டேடிக்கெல்லாம் ஊட்டி முடிச்சுட்டு அப்புறமா சாப்பிட்லான்னு நாங்கள் வெயிட் பண்ணின்னு இருந்தோம். அப்புறம் இவங்கெல்லாம் சாப்பிட்ட பிறகு எங்கள் டேடிக்கு ஊட்டிட்டு நாங்கள் வந்து லேட்டாக சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. என்னத்தான் இருந்தாலும் இந்த ஃபெஸ்டிவல் டைம் செய்கிறோம் பாருங்களா, அதே ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட். எப்படி இருக்குது டாடி பிரியாணி நான் செஞ்சிருந்து? சூப்பரா? மென்னு சாப்பிடு. நல்ல கால் கடல் நல்ல சக்தி கடல் ఎవరు నడుగురు ఎప్పుడు ஒரு நடுகுரு நல்லா பிரியாணி சூப்பராக ஒன்று அந்த குட்டி புள்ளி பைத்தியனுக்குறவங்க கூட ஓடி ஆடிட்டு அது ஜாலியாக ஆட்ட ஆடி நினச்சி அவங்க கூட. அவங்க கூட வந்து ஜிப்பை தடுப்பு போது வரல மென்னு சாப்பிடு. ஃபர்ஸ்ட் கெஸ்ட்டுங்களை தானே கவனிக்கணும் நம்ம. பாயசம் எப்படி இருக்குது சொல்லு, மம்மி பண்ணுது. சக்கரை கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு இல்ல மெல்லுன்றது முழுங்குது, முழுங்குன்றது மெல்லுது. மேல ஊத்துது பயந்து போயிட்டான். மம்மி கொஞ்சம் டான்ஸ் பண்ணிட்டு பேசுறியா? சூப்பரான பாயசம். ஜவ்வரிசி, அப்புறம் சேமியா, அப்புறம் மில்க் மேட் போட்ட பாயசம். எப்படி இருக்குது? கூட வந்து விட்டு தருவேன். என்னது? பட்டு பால்கோவா போடணுமா? சூப்பராக கொள்ள அது போட்டா. ஒரு சாப்பாடு பண்ணுறேன், சாப்பாடு பாயசம் பண்ணுவேன். பாரு உனக்கு சாமி பாயசம் குடிக்கிற அளவுக்கு வச்சிருக்கிறார். இன்னைக்கு நீ அவருக்கு தான் சொல்லிட்டேன். நன்றி சொல்லு ஏசப்பாக்கு. என்ன சென்டர்ல ஒரு சவுண்ட் வந்துச்சு? நல்லாக்குதாம்மா பிரியாணி? எல்லாம் எட்டி அங்க கொடுக்கணும் பிக்சர் சேர்த்து எடுக்கணும். உன்ன ஸ்டார்ட் பண்ணிட்டியாமா? நான் கூட்டம் போகிறேன், விட்டு போவேனா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் சர்ச்சுக்கு ரெடி ஆகிட்டேன். காலையிலேருந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ இப்போ குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ வந்து சர்ச்சுக்கு போயின்னு இருக்கோம் நாங்கள். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட்டு. ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்துக்கினேன். நான் கடைக்கு கூட போய் வாங்கலை, நான் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். மம்மி நான் உள்ளூர்ல வந்தேன்னு கேட்கும். என்னது? நான் நல்லா போயிட்டு வரேன்.
சிவாஜி நகர் சர்ச்சுக்கு வந்துட்டோம். சூப்பராக டெக்கரேஷன் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பட் என்ன நான் ஃபோட்டோஸ் கூட எடுக்க முடியல. எடுக்க முடிஞ்சிச்சு, ஆனால் அங்கங்கே நின்று இருந்ததுனால எடுக்க முடியல. எல்லாரும் வேறு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. டெக்கரேஷன் மட்டும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு சூப்பராக. நாங்களும் ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்தோம். எடுத்துகிட்டு ஏன்னா எல்லா இடத்துலையும் 3 ஃபோட்டோஸ் எடுத்துருந்தாங்க. அதனால இன்னும் நிறைய இடத்துல எடுக்க முடியல. நிறைய அந்த க்ரிப்பெல்லாம் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அது பக்கத்துலேயே போக முடியல, அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. செம்ம க்ரௌடு. ஃபைனலாக சிவாஜி நகர் போயிட்டு வந்துட்டோம். எரும மாடு. மாடு சொல்றேன் அம்மாக்கு. பக்கத்து வீட்டில் போய் பெல் அடிச்சுட்டு வந்துச்சு. மா பக்கத்து வீட்டில் பெல் அடிச்சுட்டு வந்துச்சுமா. தெரியல. ஒரு வழியா சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு என் வீட்டுக்கு ஜாலியாக்குது. நல்லா இருந்துச்சு. பயங்கர ரஷ்மா. எங்கேயும் போக முடியல. சுற்றி சுற்றி அது உள்ளே சுற்றி இருந்தோம். கோயில் உள்ளே இவ்வளோ கூட்டமாக பட்டு காலையில் மாதிரி. இப்போ நிறைய ரஷ்ஷு. யாரும் இல்லையா? கொழுப்பு பெல் அடிச்சுட்டு குடு 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 குடுன்னு ஓடியாந்து. ஃபோட்டோ எடுத்தீங்களா? இனிமேல் இங்கே உட்காந்து வீடியோ எடுக்கலாமா? என்ன சூப்பராக இருக்குது. ஃபோட்டோ எடுத்தோம். அதுதான் எடுத்துச்சு. நல்லா தெரியுது இங்க வீடியோ சூப்பரா. இனிமே ரீல்ஸ் நம்ம இங்க உட்காந்து பண்ணலாம்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு பார்த்தா இப்படி தான் போச்சு. காலையில் பிச்சைக்காரி, இப்போ க்ளீன் காரி ஆகிட்டேன். கொஞ்சம் க்ளீன் ஆகிட்டேன். காலையில் நீங்கள் என்னை பார்த்து பயந்துருக்குவீங்க. பயப்படாதீங்க, பயப்படக்கூடாது. காலையில் எப்படி இருந்தாடா மம்மி? இப்போ குளிச்சுட்டு நீட்டாக்குற ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு. கமல் வந்து பழைய கமலே போட்டுக்கினேன். எனக்கு எதுவுமே இந்த வருஷம் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்டே வரல. ட்ரெஸ்ஸு கூட நான் கடையில் போய் வாங்கலை. போய் மீஷோ வச்சு அமேசானில் புக் பண்ணி வாங்கிக்கினேன். இதுதான் என்னோட காஸ்ட். பட்டு போட மாட்டேன். சிக்கன் பிரியாணி, அப்புறமா பாயாசம் பண்ணாங்க. எல்லாம் காளி, தயிர் பச்சடி அண்ட் சிக்கன் கிரேவி. அப்புறம் இது வந்து ஒரு லெக் பீஸ். இது வந்து பிரியாணி. இப்போது மதியானம்லாம் சாப்பிட்டு இன்னும் இவ்வளோ பிரியாணி தான் இருக்குது. இது வந்து காலையிலைக்கு ஆகிடும் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ இப்போ நம்மளோட பிரியாணியை போய் சாப்பிட்லாம் வாங்கோ. தயிர் பச்சடி வச்சு
பால் வேணுமா? ஸோ இப்போ பிரியாணி சாப்பிட போகிறேன். ஸோ பிரியாணி வந்து இன்றைக்கி நான் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். சூப்பராக வந்துச்சு. அப்புறம் சிக்கன் லெக் பீஸ் வந்து எங்கள் மம்மி செஞ்சாங்க. பாயசம் எங்கள் மம்மி பண்ணாங்க. சிக்கன் கிரேவி எங்கள் மம்மி பண்ணாங்க. நான் வெறும் பிரியாணி செஞ்சேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. மதியானம் எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்க. அவங்களும் சாப்பிட்டு போனாங்க. ஸோ இப்போது நான் பசினால டைம் வேறு ஆயிடுச்சு, அதனால நான் காமிக்கல. தயிர் பச்சடி வச்சு பிரியாணி வந்து எப்போவுமே செஞ்சோன்னே சாப்பிட்றதோட அது வந்து லேட்டாக சாப்பிட்றது தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா செஞ்சோன்னே கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால நம்மளுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்காது. நெக்ஸ்ட் டே மார்னிங் இல்லைன்னா இப்போ நம்ம ஆஃப்டர்நூன் செஞ்சோன்னா நைட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஏன்னா ரைஸ் கொஞ்சம் ட்ரை ஆகிடும் இல்லைங்களா, அப்போ சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து டே இப்படி தான் போச்சு, ரொம்ப பிஸியாக. இன்றைக்கி சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். சிவாஜி நகர் சர்ச்சுக்கு போயிட்டு சூப்பராக இருந்துச்சு. க்ரௌடு ஜாஸ்தி இருந்துச்சு, அதனால் எங்கேயுமே போக முடியல. அங்கே போய் ஒரு ஐஸ்கிரீம் ஜூஸ்னால் குடிக்கலான்னு நினச்சோம், எங்கேயும் போக முடியல. ஸோ சர்ச் உள்ள மட்டும் போயிட்டு கேண்டில் எல்லாம் கொளுத்திட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. கிறிஸ்மஸ் ட்ரீ பாருங்கள், லைட் எரிஞ்சுன்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிறிஸ்மஸ் சொன்னோம். கிறிஸ்மஸ் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நியூ இயர் வரப்போகுது. அந்த டே எப்படி இருக்குதுன்னு தெரில. ஸோ வந்து நான் சாப்பிட்டு முடிக்க போகிறேன். டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டு போய் படுக்கணும். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் படுக்கணும். டைம் ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு காலிலேருந்து ரொம்ப வேலை. ஸோ சாப்பிட்டுட்டு போய் சீக்கிரமாக படுத்துக்கணும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிய போகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.